viewers, உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அகத்தியர் சொன்ன அந்த அதிசயமான மருத்துவ குணம் நிறைந்த பழம் இதுதான். வணக்கம் viewers, இந்த உலகத்துல எத்தனையோ வகையான பழங்கள் நமக்கு கிடைக்குது. அதுல சில பழங்கள் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியத்துக்கும் வாழ்வியலுக்கும் தேவையான பழங்களா இருக்கு. அந்த பழங்கள்ல முதன்மையான பழம்னு அகத்திய முனிவர் சொன்னது விளாம்பழத்தை தான். காரணம் விளாம்பழத்துல ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது தான். இந்த பழத்தை தொடர்ந்து 21 நாட்கள் சாப்பிட்டு வந்தா வாதம் பித்தம் தொடர்பான எல்லா நோய்களும் குணமடையுமாம். இந்த விளாம்பழத்தோட மற்ற மருத்துவ குணங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சின்ன தகவல் கூட உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கக்கூடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பல வகையான நோய்களை குணப்படுத்துற சக்தி கொண்டது விளாம்பழம். அதுல விட்டமின் ஏ, இரும்புச்சத்து, கால்சியம் இப்படி ஊட்டச்சத்துக்கள் அதிகமாவே இருக்கு. தலைவலி, கண் பார்வை மங்குறது, காலையில எழுந்ததும் பித்தத்தால மஞ்சள் நிறமா வாந்தி எடுக்கிறது, வாய் கசப்பாவே இருக்கிறது, பித்தத்தால வர லேசான கிறுகிறுப்பு, அதிகப்படியான வியர்வை உண்டாகிறது, இளநரை, நாக்கு மறுத்து போறது இப்படி பித்தத்தால ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு விளாம்பழம் தீர்வளிக்குமாம். அது மட்டும் இல்லாம நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள், கால்சியம் குறைபாடு, அஜீரண கோளாறுகளுக்கும் இந்த விளாம்பழம் நல்ல மருந்தா பயன்படுத்தப்படுது. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு விளாம்பழத்தோட சதைகளை எடுத்து அதுல பனை வெல்லத்தை கலந்து இரவு முழுக்க பனியில வச்சு காலையில அதை எடுத்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் குணமடையுமாம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படுற அதிகமான உதிரப்போக்கு, வெள்ளைப்படுதல் இப்படி பல பிரச்சனைகளுக்கு விளாம்பழம் நல்ல மருந்தா செயல்படுது. விளா மரத்துல இருந்து பிசினை எடுத்து அதை பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருமாம். பெண்களுக்கு வர மார்பகம் மற்றும் கர்ப்ப புற்றுநோய்களுக்கும் இது மருந்தா பயன்படுது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வர முகப்பரு, முக சுருக்கம், முக வறட்சி இப்படி எல்லாத்துக்கும் விளாம்பழம் ஒரு நல்ல மருந்து. விளாம்பழத்தோட விழுத கொஞ்சம் எடுத்து அதுல கொஞ்சம் பசும்பால் இல்லைன்னா மோர் கலந்து முகத்துல மாஸ்க் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு முகத்தை வெதுவெதுப்பான தண்ணில கழுவுங்க போதும். உங்க முகம் பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு அந்தரங்க உணர்வுகள் அதிகமா இருக்கும். எந்த நேரமும் அதை பத்தின சிந்தனைகள் தான் அதிகமா இருக்கும். இந்த எண்ணத்தை கூட விளாம்பழம் கட்டுப்படுத்தும்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அதுக்கு விளாம்பழத்தோட ஓட்டை பொடி பண்ணி அதை சாப்பாட்டுல இல்லைன்னா பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தா போதும். பாதிக்கப்பட்டவரின் காம உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படுமாம். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.